ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு கொத்து தான் செய்ய போகிறோம். இது கடையல், கொத்து, கோசுமல்லி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார், சட்னி எப்போதும் போல் சாப்பிடாம பீர்க்கங்காயை இப்படி கடையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவே 2 இட்லி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ஈஸியாக செய்யக்கூடியது தான். பீர்க்கங்காய் நல்லா தோல் சீவி ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்ச பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். பீர்க்கங்காய் நல்லா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருந்ததுன்னா மொத்த டிஷ்ஷுமே வேஸ்ட்டாக போயிடும். கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச பூண்டு, கட் பண்ணி வச்ச தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிறேன். நல்ல தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி விட்டு இது நம்ம ஒரு 2 விசில் வச்சாலே போதும். நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ரொம்பவே சீக்கிரமாக டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடியது தான். பேச்சுலர்ஸ் கூட இதை செய்யலாம். ரொம்பவே அருமையாக சூப்பராக இட்லிக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. 2 விசில் வந்துருச்சு. விசில் இறங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். காய்கறிகள்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல காய்கறி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். போதும், ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இதில் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். இது கரெக்டாக இருக்கும். இதில் மல்லித்தலை போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பத்தே நிமிஷத்தில் நம்ம சூப்பராக இதை செஞ்சிடலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும்போது ரொம்பவே மணமாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நல்லா தாளிச்சிட்டு நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். ரொம்பவே அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் போல் சாம்பார், சட்னி அப்படியே செய்தால் போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாரத்தில் ஒரு நாள் காய்கறி பீர்க்கங்காயெலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக சாப்பிட்ருவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.